வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. ஆஃப் இயர்லி எல்லாரும் சூப்பராக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக 12 டேஸ் ஸ்டடி பிளான் ஃபிசிக்ஸ்க்கு போட்டிருக்கோம். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கு போட்டாச்சு, மேக்ஸுக்கு போட்டாச்சு. அது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஒன்றும் 12 டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ அந்த 12 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராமில் 50K கிட்ட ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஓகேங்களா? அதே மாதிரி யூடியூப்லயும் 5K கிட்ட வந்திருக்காங்க. அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணமும் நீங்க தான். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஃபாலோவர்ஸ் ஏத்துனீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் மற்ற ஸ்டாஃபுக்கும் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி இங்கிலீஷ் நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க 5K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷுக்கு போடுறேன்னு சொன்னேன். 5K வந்து அடுத்த நாளே இங்கிலீஷுக்கு ஸ்டாஃப் போட்டு உங்களுக்கு இங்கிலீஷுக்கு தனியாக வீடியோ போட்டோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் அடுத்து என்ன கேட்டாலும் எங்களால் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான டைமும் அதுக்கான மற்ற சப்ஜெக்டும் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் ஒரு ஆளால பண்ண முடியாது. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா மற்றவங்களும் வெளியிலேருந்து நமக்குள்ள ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக தான். இதே மாதிரி 11த்துக்கும் 10த்துக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 12th பசங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்களால வந்து படிக்கிறதுக்கு வேற சான்ஸே இல்லை. ஸோ ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைம்ல இருக்காங்க. அதுக்காக 10th பொறுத்த வரைக்கும் கூட கொஞ்சம் டைம் இருக்கு பப்ளிக் படிக்கிறதுக்குன்னு. ஏன்னா 11th 12th பப்ளிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பப்ளிக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கு. 11th பொறுத்த வரைக்கும் உங்களோட 11th மார்க் 12th அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 12th போடுறேன். அதுக்காக கோச்சிக்காதீங்க. பட் அவங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தான் போட போறேன். ஓகேவா? நாளைக்கு நாளான்னைக்கு உங்களுக்கு 11th 12th போட்டுறேன். கொஞ்சம் நீங்க கமெண்ட் பண்ணி ஓகே நாங்களும் நிறைய பேர் இருக்கோம்னா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். அண்ட் 12th அதிகமாக கேட்கறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு. 10th 11th ஆனால் எனக்கு கொஞ்சம் போடுங்கன்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகுது ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு 12th பிசிக்ஸ்ல 12 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். நல்லா இருக்கு ஸ்டடி பிளான். இப்போ பாருங்க, சூப்பரா இருக்கும். சொல்றது மட்டும் மேட்டர் இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க அதை ஃபாலோ பண்றீங்களான்னு இருக்குல்ல. ஒரே ஒரு சேனலோட தான் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த சேனலோ நம்ம சேனல்னு இல்லை. அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல மார்க் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டே 1 பொறுத்த வரைக்கும் 9th 10th அப்புறம் 3 4 அது ரிலேட்டடான லெசன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 9 10 ஏன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எப்பயும் நீங்கள் பல வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக எது கம்மியாக படிச்சிருக்கோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் உட்காந்து படிக்கணுவாங்க. மார்க் பேஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் பெஸ்ட். பட் உங்களுக்கு பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நம்ம எதை படிக்காம இருக்கோமோ அதை படிச்சாலும் நமக்கு பாதி தைரியம் வந்துடும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு நிறைய லீவ்ஸ் இருக்கு. அந்த லீவ்ல உட்காந்து நம்ம படிச்சதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். எப்படியும் ஃபர்ஸ்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் நம்ம குவார்டர்லியில படிச்சது தானே. ஸோ அதை உட்காந்து படிச்சு திருப்பியும் குவார்டர்லிக்கு என்ன பண்ணுவேன், படிச்சதே திருப்பி ரிவைஸ் பண்ணுவேன். பட் நான் என்ன பண்ணுவேன்னா படிக்காததெல்லாம் படிச்சிருவேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா ஆல்ரெடி படிக்காத படிச்சுட்டேன். ஆல்ரெடி குவார்டர்லிக்கும் செகண்ட் மிட்டமும் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கேன். ரெண்டும் கம்பைன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக படிச்ச மாதிரி இருக்கும். பட் இதுல என்ன பிரச்சனைனா உங்களுக்கு மறக்கிறதோ இல்லைன்னா சில தப்போ வரலாம் ஒரு சிலருக்கு. ஏன்னா நிறைய படிக்கிறல. ஸோ டக்குன்னு போய் அதை எக்ஸாம் எழுதும்போது இந்த பிரச்சனை வரலாம். பட் நீ அடுத்தடுத்ததுல ப்ராக்டிஸ் பண்ணும்போது உனக்கு பப்ளிக்ல நல்ல மார்க் கொடுக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியே படிங்க. ஓகேவா? ஒரு சில இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க சொல்லுவாங்க. அது நல்லது அந்த எக்ஸாமுக்கு. நான் சொல்றது பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக. ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்து 9th லெசன் 10th லெசன் ஃபுல்லா பாருங்க. 5 மார்க் ஃபுல்லா படிச்சிருங்க அதுல. அப்புறம் 3rd லெசன் 4th லெசனுக்கு 2 மார்க் மட்டும் பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதுலயே கொடுத்துருக்கேன். ஸோ நீ செக் பண்ணி பார்த்துக்கோ. ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பார்த்தா இம்பார்ட்டன்ஸ் அதுக்கப்புறம் இது வரைக்கும் முன்னாடி கேட்ட எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுலயே இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்ல. அடுத்து 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசனோட 3 மார்க்ஸ். இப்போ வெறும் 3 மார்க்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படின்னா போய் அதை கண்டுபிடிச்சி எப்படி நான் அதை பண்றது அப்படின்னா பின்னாடி வர இதுல அதுலயே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுல பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கோம். கவலைப்படாதீங்க. ஓகே. அப்புறம் 6th லெசன் 5th லெசன். ஓகேவா? அதுல இருக்கிற 5 மார்க்ஸ் பார்க்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் லெசனோட 2 மார்க்கும் 5 மார்க்கும் பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து 3 மார்க் வந்து கேர்லெஸ்ஸா விட்டுறீங்க. பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ல தான் அடிவாங்க. ஓகே. மேக்ஸும் 3 மார்க்ல தான் அடிவாங்க. கெமிஸ்ட்ரி 5 மார்க்ல அடிவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் கிராமர்ல அடிவாங்க. ஸோ ஒரு சிலதெல்லாம் எதெல்லாம் அடிவாங்கமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். ஒரு படிக்கிற பையனுக்கும் ஒரு ஆவரேஜா படிக்கிற பையனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? அவன் சில வராததை விட்டுருவான் ஆவரேஜா படிக்கிறான். ஆனா படிக்கிற பையன் என்ன பண்ணுவான்னா அந்த எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் கத்துப்பான். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தெரியாததை விட்டுருவான், தெரியாததை கத்துப்பான். ஸோ ஆவரேஜா இருக்க நீங்க
தெரியாததை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன மாறப்படுவீங்க, நல்லா படிக்கிற பையனா மாறப்படுவீங்க. அது கண்டிப்பா உங்களால முடியும். எனக்கு தெரியும் என் தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் சூப்பரா படிப்பாங்க. ஸோ இந்த எனர்ஜியோட ஃபுல்லா படிச்சா மட்டும் போதும். இப்போ 2 மார்க்கு 3 மார்க் குடுக்குறீங்கன்னா அதை நான் ஒரே நாள் உட்காந்து படிச்சா மற்ற சப்ஜெக்ட் படிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீ 3 மார்க் இப்ப இருக்கு. அதுல 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 10 கொஸ்டின்ல 8 கொஸ்டின் உனக்கு தெரியும்னா, அந்த 8 கொஸ்டின் தொடாத. உனக்கு தெரியுன்ற கான்ஃபிடென்ட்டோட அடுத்த 2 படி. இதே மாதிரி எல்லா லெசன்ஸும் படி. அப்போ உனக்கு படிக்காத கொஸ்டின்னே உனக்கு இருக்கவே இருக்காது. ஸோ எக்ஸாம் லீவ்ல நார்மலா படிக்கிறத விட கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு 10 ஹவர்ஸ், ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா, நீ படிக்காததையும் புதுசா படிச்ச தெரியுமா? அதையுமே படிச்சிருவ, ரிவைஸ் பண்ணிடுவ. ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ரிவைஸ் பண்ணிடுவ. அந்த இடத்துல நீ ஒழுங்கா படிக்கலனா தான் உனக்கு அடி வாங்கும். புரியுதா? ரைட். இப்ப 6th லெசன் 7th லெசனோட 2 மார்க் பாத்துடுறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசனோட 2 மார்க் பாக்குறேன். அப்புறம் 8th லெசனோட 5 மார்க் பாக்குறேன். ஓகே, 6 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் நான் மாறி 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 கொடுத்துருக்கீங்களேண்ணா. ரிலேட்டட் லெசன் டாபிக் கேஸ்ல உனக்கு எது ஈஸியா இருக்கணும், எது கஷ்டமா இருக்குன்றதுக்கு இது மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து 7th லெசன் பொறுத்த வரைக்கும் 9, 10ஓட 2 மார்க் 3 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்ததுக்கு அப்புறமா 7th டேஸ்ல தான் கொடுக்கும் 9, 10. ஏன்னா ப்ரியாரிட்டி பேஸ்ல அது 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா 2 மார்க் 3 மார்க் 7th டே போதுன்றதுக்காக. ஓகே, அப்புறம் 3rd லெசன் 4th லெசனோட 3 மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசனோட 5 மார்க். ஏன்னா மாறி 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 இருக்கேன்னு பார்க்காது. மார்க் ப்ரியாரிட்டி பேஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே, அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் மட்டும் வால்யூம் 2 ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்றாங்க. ஓகே, இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டே இருக்கு, ஃபுல்லா பார்த்தா மட்டும் போதும். அடுத்து 10th பொறுத்த வரைக்கும் 10th டே. ஓகேவா, இது மேக்ஸ்க்கானது மாத்தி வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஓகே, டே 10ல பாத்தீங்கன்னா 4th லெசனோட 5 மார்க், அப்புறம் 3, 4ஓட 5 மார்க். ஓகே, அடுத்தது 11th லெசன் பொறுத்த வரைக்கும் 5th லெசனோட 2 மார்க், அப்புறம் 8th லெசனோட 2 மார்க் அண்ட் 3 மார்க். ஓகே, ஆல்ரெடி நீங்க இதுல 8th லெசன் படிச்சிருப்பீங்க 6th டேல. அதுக்கப்புறமா இங்க இருக்கும். ஏன்னா நான் ஒரு லெசன் தான் ஃபுல்லா முடிக்கிறேன்னா இதுல தானே தப்பு நினைக்கிது. இப்போ ஒரு லெசன் ஃபுல்லாவே முடிக்கிறேன்னே வச்சுப்போம். அதோட நீ எப்ப பார்ப்ப அதை? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அன்னைக்கு ரிவைஸ் பண்ணுவேன். அப்போ 10 டே ஒரு நாள் வந்து உங்களுக்கு கேப் கொடுத்துருது. அதனால தான் நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி ரிலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்போ நீ 8th லெசனோட 2 மார்க் 5 மார்க் படிச்சிருக்க, ஒரு 4 டேஸ் கழிச்சு 8th லெசனோட 2 மார்க் அண்ட் 3 மார்க் படிக்கும்போது உனக்கு அந்த லெசன்ஸோட கான்செப்ட்லாம் உனக்கு இப்போ ரிவைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உனக்கே தெரியாமல் உன்னோட மெமரிலேருந்து ரிவைண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறது. ஓகே, அடுத்து 11th லெசன் 11th டே முடிஞ்சதா? 12th டே பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்யூஷனோட நாங்களே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுவோம். பட் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கம்மிங் டேஸ். ஓகே, 12 நாளுக்கான ஸ்டடி பிளான் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் செட் ஆகாதுண்ணா, ஒரு லெசனா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கணும்ண்ணா, அதுக்கு யாரும் ஒரு ஐடியா கொடுங்கண்ணா அப்படின்னு இருப்பீங்க தெரியுமா? அவங்களுக்காக டாப் 5 இம்பார்ட்டன்ட் லெசன், டாப் 5 இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது யாருக்காகனா, யாருக்கெல்லாம் வந்து எனக்கு லெசன்னா ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்லாம் படிக்கக்கூடாது, கொஞ்சமாக படித்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க. பட் இதில் வந்து போன இது மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகாது, டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகாது, எதுவுமே கவர் ஆகாது. பட் 5 லெசன் தான் இருக்கும். ஸோ நம்மளால ஈஸியாக ஒரு 100க்கு 70க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா, 100க்கு 90 மேலே எடுக்கணும்னா 10 லெசன் இருக்கு, பாதி தான் கொடுத்துருக்கோம். அப்போ பாதி மார்க்குக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். ஓகேவா, சரி. 5th 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 6, 8, 1, 2, 7 இந்த லிஸ்ட்ல தான் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 6 பார்க்கணும், அப்புறம் 8 பார்க்கணும், அப்புறம் 1 பார்க்கணும், 2 பார்க்கணும், 7 பார்க்கணும். ஆனால் எனக்கு மற்ற லெசன்ல சில கொஸ்டின்ஸ்லாம் தெரியுமேண்ணா, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இந்த மாதிரி டைப்ல கொடுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ இதெல்லாம் மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டே இல்லையா, அப்போ அதெல்லாம் பார்க்கவே கூடாதா அப்படின்னா, அதெல்லாத்துலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை படிச்சதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோ. ஓகேவா, இதை ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்கிறேன். இதை ஃபுல்லாக பார்க்கணும். அப்புறம் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் 6th லெசன் 7th லெசன் 3rd 4th 8th. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் 3 மார்க் கேர்லெஸ்ஸாக விடுறீங்க. 3 மார்க்கோட வேல்யூ உங்களுக்கு மார்க் அதில் தான் அடி வாங்கும். இப்போ 70 எடுக்கிற 8 எடுக்கணும்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது நீ ஒழுங்காக படிக்காததுனால இல்லை, ஒழுங்காக 3 மார்க்கை ரிவைஸ் பண்ணாததுனால. ஓகே, நீ போய் நல்லா செக் பண்ணி பாருங்க ஃபிசிக்ஸ் பேப்பரில். நீ உட்காந்து 5 மார்க்லாம் 5 கொஸ்டின் எப்படின்னா அப்படி இப்படி எழுதிடுவேன், 4, 5 எழுதிடுவேன். ஓகேவா, 2 மார்க்கும் அப்படி இப்படி எழுதிடுவேன். பட் 3 மார்க்ல விட்டு வந்துடுவேன், இல்லை 1 மார்க்ல விட்டு வந்துடுவேன். 1 மார்க் கூட சில பேருக்கு மோஸ்ட்டாக கரெக்டாக வந்துடும்.
அப்போ நீ அடி வாங்குறதே உனக்கு 3 மார்க்கும் கம்பல்சரி ப்ராப்ளம் மட்டும். அப்போ நீ 3 மார்க் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்றியோ அதை பொறுத்து தான் உன்னோட பிசிக்ஸோட மார்க்கே. கட் ஆஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட காலேஜ் போனதுக்கப்புறம் இன்ஜினியரிங்லாம் படிக்க போறோம்னா வேற வழியே இல்லை. பிசிக்ஸ் தான் உனக்கு வந்து எப்படி சொல்றது, கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி கூட வந்துனே இருக்கும். நீ வேணான்னு சொன்னாலும் வந்துனே இருக்கும். ஓகேவா? அடுத்து 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன், 4th லெசன். இதை நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா 6ம் 7ம் இருக்கும். நிறைய பேர் இடத்துல இருந்து வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எங்களோட ப்ரியாரிட்டி இதுதான். ஓகேவா? இப்போ நான் ஓகே நான் சொல்லிட்டீங்க, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் நான் ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, அதில் நான் கொஞ்சம் அடிக்கடி படித்து மேட்ச் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு இருப்பீங்களே, உங்களுக்காக அடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இதை மாதிரி வேற என்ன சப்ஜெக்ட் வேணும், வேற என்ன கிளாஸ்ல வேணுன்றத நீங்க எனக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் ஒன்றும் பெண்டிங்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு மறைக்கிறேன், கரெக்டா? இப்போ மறைக்கலையா? இது அப்படியே என்ன பண்றேன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. எடுத்துட்டியா? வெரி குட். இப்போ பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பேஜ் நம்பரோட இருக்கு, 16 கொஸ்டின். ஓகே, அதே மாதிரி 3 மார்க் 9 கொஸ்டின் இருக்கு. இது வந்து 90க்கு மேல 85க்கு மேல எடுக்கிறவங்களுக்காக. ஓகேவா? நிறைய தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேணும்னா எக்ஸாமுக்கு மட்டும் கேட்டதை மட்டும் ரிவைஸ் பண்ணாலே போதும். அது அடுத்து வரும். ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும் போதும். அதுலயே 5 மார்க்ஸ் பேஜ் நம்பரோட இருக்கு. ஸோ நீ ஜஸ்ட் பேஜ் நம்பர் செக் பண்ணா போதும். 1-2 மிஸ்டேக்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் லெசன் ஓடுது. ஓகே, அதே மாதிரி தேர்ட் லெசன் ஓடுது. ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. மொத்தமா 3 பேஜ் தான். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ, இல்லைன்னா நம்ம குரூப்ல நான் பிடிஎஃப் அனுப்புறேன், போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துரு. 3 பேஜ் தான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் செலவாகும். நான் சொல்றது அதிகபட்சம், அவ்வளோலாம் ஆகாது. நீங்களாம் பக்கத்துல இருந்தீங்கன்னா நானே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவேன், பிரச்சனையே இல்லை. காசு அப்புறம் சம்பாதிச்சிக்கலாம், உங்களுக்கு தானே. இப்போ பாருங்க. ஓகே, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது என் ஃபேஸ் கொஞ்சம் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கிராப் பண்ணிடுங்க. இல்லை நான் உங்க கூடயே இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட்டு. இதே மாதிரி 4th லெசன், 5th லெசன், 6th லெசன், 7th லெசன் ஈஸியா இருக்கும். ஓகேவா? நீ உட்காந்து ஒழுங்கா பார்த்தா மட்டும் போதும். அதுலயே 8th லெசன் இருக்கு, 9th லெசன் இருக்கு, 10th லெசன் இருக்கு, 11th மோஸ்டா கேட்க மாட்டாங்க, அதனால அதை விட்டுடலாம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நான் இதை மட்டும் படிச்சா உண்மையா சொல்றேன் 80 மேல ஈஸியா எடுத்துடலாம் 100க்கு. ஓகேவா? அப்போ 80 எடுக்க முடியுமா? நான் இவ்வளோ படிச்சுட்டு ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கணும். ஓகே, ப்ராப்ளம் இருக்கு, கிரியேட்டிவ் இருக்கு. டக்குன்னுலாம் பிசிக்ஸ்ல மார்க் எடுக்க விட்டுற மாட்டாங்க. மேக்ஸ்லேயே நீ எடுத்துடலாம். ஓகேவா? பட் வந்து பிசிக்ஸ் அப்படி கிடையாது. 80, 90 வரைக்கும் ஈஸி. 90க்கு மேலே எடுக்கணும்னா உனக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இருந்தாதான் எடுக்க வைப்பான். ஏன்னா பிசிக்ஸ் வந்து நாலேஜ் மட்டும் இல்லை, நம்மளோட அன்றாட லைஃப்ல வாழ்றதே அதை வச்சுதான். ஸோ தேர் இஸ் நோ ஆப்ஷன். இம்பார்ட்டன்ட்னா பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்ட 2 மார்க் கொஸ்டின். இதை நான் தனியாகவே ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்தடுத்துல எல்லாத்தையும் போடுறேன். ஓகேவா? இந்த பையனோட மூஞ்சி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காண்டாவதான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லாம் பார்க்கலாமா? இதுதான் என்ன இம்பார்ட்டன்ட்னா, இது எந்த மாதிரி டைப்னா, இது வரைக்கும் எக்ஸாம்ல 2020 இருந்து 2024 வரைக்கும் மொத்தமா ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்குமா? இந்த 5 வருஷத்துல பப்ளிக்ல எழுதுனது, பப்ளிக்ல கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அட்டெம்ப்ட் வரும் தெரியுமா, ஜூன் மாசம் வரும். ஓகேவா? அந்த அட்டெம்ப்ட்ல எழுதுனது இது எல்லாமே. இதுல தவிர்த்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்களான்னா ரொம்ப ரேர். ஓகேவா? அதுல இருந்து இல்லாம இதுல இருந்து பார்க்கலாம். உனக்கு இதுல பெனிஃபிட் சொல்றேன் பாரு. இதை பொறுத்த வரைக்கும் எந்த லெசன்ல இருந்து அதிகமா கேட்பாங்கன்றத நீனே ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணலாம். ஏன்னா உனக்கே தெரிஞ்சிடும் இந்த லெசன்ல இருந்து அதிகமா கேட்டிருக்காங்கன்னு. 1. 2வது அதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றது புரிஞ்சிடும். 3வது தியரி அதிகமா கேட்கறாங்களா, டெரிவேஷன்ஸ் அதிகமா கேட்கறாங்களான்றது ஒரு ஐடியா வந்துடும். அப்ப எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றது நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் 5 மார்க். அப்போ 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் சேம் தான். என்ன லெசன் கண்டுபிடிச்சிடுவேன், என்ன லெசன்ல ப்ராப்ளம் கேட்கறாங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீ பார்த்துட்டே இருக்க உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.
ஓகே, இதோட பிடிஎஃப் நான் அமுச்சு விட்டுறேன். ரொம்ப குட்டியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதோட பிடிஎஃப் வந்து கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் லிங்க்ல எல்லாமே பக்காவா வந்துடும். நம்ம பசங்களுக்கு தெரியும். நீங்க புதுசா வரவங்களா இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்கன்னா நம்ம பசங்களா மாறிடுவீங்க. நம்ம பசங்களா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சலுகையும் உண்டு. ஓகே, இந்த பாருங்க, ஜூன் 2024, மார்ச் 2024, அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஓகேவா, உங்களுக்காக தான் கம்பல்சரி இருக்கு. எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் நம்பர்ல கேட்டாங்கன்ற வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அப்ப நீ கொஸ்டின் பேப்பர் தான் எழுதுற. நீ வந்து இப்ப சும்மா கிடையாது. இப்ப மார்ச் 2024னா நீ படிச்சுட்டு போய் எழுதுற அப்படின்னா நீ உண்மையாலே பப்ளிக் எழுதியிருக்க. இந்த கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுது அப்படின்னா நீ பப்ளிக் கேப்பபிள். நீ ரெடி டு கோ பப்ளிக். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 16ல இருந்து 24 வரைக்கும் உனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோ. அப்பனா நீ ரெடி ஆகிட்ட பப்ளிக்கு. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போக வேண்டியதா. நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி மார்ச் 2023, சாரி ஜூனு, மார்ச், அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. அதே மாதிரி ஜூலை 2022, மே 2022 கோவிட் டைம். ஓகேவா, ஆகஸ்ட் 2021, இதெல்லாம் அந்த கோவிட் டைம்ல நடந்த எக்ஸாம்ன்றதுனால அந்த மந்தோட இது வந்து வேரியேஷன் இருக்கும். செப்டம்பர் 2020, லாஸ்டா வந்து மார்ச். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதுன பப்ளிக் எக்ஸாமோட 2 மார்க். ஓகேவா, இதுல இருக்க எல்லா கொஸ்டின் நீ படிச்சிட்டனாலே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி தான் படிக்கிறீங்க? இதை ஃபுல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு உங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க கிட்ட, அம்மா இதுல மார்ச்ல 2024 எழுதணுமா, 21 எழுதணுமா, 24 எழுதணுமா, நீனே கேட்டுக்கோ. அது சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கொஸ்டின் கூட டெஸ்ட் எழுதிப்பாரு. உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஆஃப்டர் ஆஃப் இயர்லிக்கு அப்புறம். ஓகேவா, 80க்குள்ள எடுத்தா போதும்ண்ணா, அதுக்கு மேலாம் வேணாம். நான் வந்து என்னோட டார்கெட் 400 450 தான் போதும், அதுக்கு மேல வேண்டவே வேண்டாம் அப்படின்றவன் இதை டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒன்று. ஓகேவா, இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தேன்னா பப்ளிக் டேட் வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீ இது வந்து ஒரு மாசத்துல முடிச்சிருவேன். ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டினே ஏதோ ஒரு வருஷத்துல பிஃபோரா கேட்டிருப்பாங்க. அப்போ நீ இந்த 7 கொஸ்டின் இருக்குன்னா 7 கொஸ்டின் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் 10 கொஸ்டின் இருக்கு. 10 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் ஆல்ரெடி நீ பிஃபோர் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்ப, ப்ராக்டிஸ் பண்ணிருப்ப. அப்போ 7 கொஸ்டின் தான் புதுசா ரிவைஸ் பண்ணுவேன். ஓகேவா, அந்த 7 கொஸ்டின்ல ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் உனக்கு எப்பயுமே படிச்சதா இருக்கும். அப்போ 4ல இருந்து 5 கொஸ்டின் தான் புதுசா படிப்பேன். அப்போ புதுசா படிக்கும் போது அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 2 மார்க் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் ஒரு 4 2 மார்க் படிக்கிறதுக்கு. அப்போ ஒரு 15 நிமிஷத்துல படிச்சுட்டா நீ வந்து இதை எழுதுறதுக்கு கேப்பபிள் ஆயிடுது. ஸோ எவ்வளோ ஈஸியா இருக்கு பாரு. இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணலாம். கெமிஸ்ட்ரிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், இதே மாதிரி கொடுத்துருக்கோம். பக்காவான ஒரு வீடியோ இருக்கு, அதை நீங்க பார்த்தோன்னா போதும். சரி, இப்போ இதே போல ஐடியாலஜி புரிஞ்சுக்கோங்க தம்பிங்களா. ஒன்று சொல்ற, நல்லா கவனிச்சுக்கோ. எல்லாத்தையும் படிக்கிறவன் தான் சென்டம் எடுப்பான்னு கிடையாது. எதை படிச்சா எதுல மார்க் வரும்னு தெரிஞ்சவன் தான் சென்டம் எடுப்பான். ஓகேவா, அதுக்கு காரணம் ஐடியாலஜி, ட்ரிக். சென்டம் கூட சொல்ல முடியாது. 90க்கு மேல எடுக்கணும்னா ஐடியாலஜி இருந்தால் மட்டும் போதும். ஓகேவா, 98 வரைக்கும் ட்ரிக் யூஸ் பண்ணி மார்க் எடுத்துலாம். 100 தான் முடியாது. சொல்றது புரியுதுங்களா? 98 வரைக்கும் ட்ரிக் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது வெறும் 80% ஆஃப் யுவர் புக் அதை மட்டும் படிச்சு 98 வரைக்கும் எடுக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் லக்கு மட்டும் வேணும். ஏன்னா ரொம்ப பேடா நீ 20% கம்பல்சரி வச்சாதான் ரேட்டு. அது இல்லாம 98 வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். ஓகே, இல்லை நான் எனக்கு வந்து எப்பயுமே பேட் லக் தானா அப்படின்றவங்க கூட 90 எடுக்க முடியும். நான் சொல்றது 90 மார்க் 100க்கு 80% போர்ஷன் படிச்சா போதும். அதாவது 10ல 8 லெசன் படிச்சா போதும், இல்லை 7 லெசன் படிச்சா போதும். ஓகேவா, இவ்வளவுதான் டார்கெட்டு. இதுக்கு தான் அடுத்து பார்க்க போறோம். சேம் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல 3 மார்க்ஸ். என்னன்னா இதை அப்படியே ஓட்டுறாதீங்க. நான் இதில் நிறைய ஐடியா சொல்லிட்டு இருக்கேன் உள்ள, அதனால ஃபுல்லா பாருங்க. ஷார்ட்ஸ்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலப்பா. ஓகேவா, நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்றீங்க, ஓகே. பட் யூடியூப்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எங்களால. இன்ஸ்டால இந்த வருஷத்துன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அமுச்சிட்டு போயிட்டே இருக்க தான் முடியும். அப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எங்களுக்கு யூடியூப் தேவைப்படுது. யூடியூப்காக தான் நாங்கள் சப்ஸ்கிரைப்னு கேட்டுட்டு இருக்கோம். இன்ஸ்டால உங்களுக்கு டாக்குமெண்டா கிடைக்கிறதுக்காக நீங்க பண்றீங்க, எல்லாம் ஓகே. பட் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் வந்தால் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு 1 hour வீடியோ போட்டாலும், ½ hour வீடியோ போட்டால் தான் ஐடியாலஜியே வரும். இப்போ நீ இந்த ½ hour பார்த்ததுக்கு அப்புறம் பப்ளிக்குக்கே உனக்கு எப்படி படிக்கணும் ஐடியா வரும். புரியுதா? ஏன்னா நான் டூல்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா நீ எல்லாத்தையும் படிக்கும் போதே உனக்கு ஐடியா வந்துடும்.
சரி, ஜூன் 2024 3 மார்க் கொஸ்டின்ஸு கம்பல்சரி ப்ராப்ளம் எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஜென்ரலாகவே ஒரு நார்மலாக ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. இப்போ ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா நாங்கள் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? எந்த லெசனில் எந்த இதுன்னு அப்போ நீ செக் பண்ணுறது ஒன்று ஈஸியாக இருக்கும், தேடக்கூடாதுன்றதுக்காக. ஓகேவா? ஸோ பாருங்க, நல்லா இருக்கு இந்த பிடிஎஃப். ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப் தான் கொடுத்தாரு. ஸோ அதுலேயே வந்து ஜூனில் 2023, மார்ச் 2023, அதுலேயே ஜூலை 22, மே 22. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கடா. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்து செப்டம்பர் 2020, மார்ச் 2020. பார்த்துக்கோங்க, டயக்ராம் மட்டும் சமலாம் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க, கேட்பாங்க. பாருங்க, இதில் பார்த்தீங்களா சம் இல்லாமலும் கேட்பாங்க. ஸோ ரெடியாக இருங்க. இதே மாதிரி 5 மார்க். எதை படிக்கிறீங்களோ இல்லையாப்பா, வீக்காக இருக்கிறவன் நான் பாஸ் ஆனால் போதுன்றவன் 5 மார்க் மட்டும் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் படிச்சிரு. ஓகே, இந்த 10 கொஸ்டின் மோஸ்டா வந்து இதுல இருந்து கேட்குறாங்க தெரியுமா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்க ஸ்கூல்ல சொல்லி டெஸ்ட் வைக்க சொல்லுங்க. மேம், நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், எனக்கு வந்து அதை டெஸ்ட் மாதிரி வைக்கிறீங்களா மேம்? நான் ஸ்கூல்ல எழுதிட்டு வரேன், அப்படி இல்லைன்னா நான் வீட்டில் எழுதிட்டு வரேன், ஸ்கூல் டைம்ல ஃப்ரீ டைம் கிடைச்சா அதில் எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுங்க. மேக்ஸிமம் ஃப்ரீ டைம்ஸ்லாம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிடிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்ல பிடிலாம் வைக்கிறாங்களா இல்லையான்னு கமெண்ட் அடிக்க பார்ப்போம், நான் செக் பண்றேன். எங்க ஸ்கூல்லலாம் பப்ளிக்கே இருந்தாலும் பிடி வைப்பாங்க. அந்த அளவுக்கு தங்கமான ஸ்கூல் எங்க ஸ்கூல்லாம், பிரச்சனையே கிடையாது எங்களுக்குலாம். மார்ச் 20 இந்த பாருங்க, மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் நிறைய இருக்கும், நீங்க கூட செக் பண்ணா தெரியும். ஓகேவா? அப்ப நீ ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேப்பர் ஃபுல்லா படிக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த பேஜ் ஃபுல்லா படிக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்கா இதில் நீ ஃபுல்லா படிக்கிற அவசியமே இருக்காது. இதுல வந்து 70% தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 30% ஆல்ரெடி நீ இங்க படிச்சிருப்ப. அதே இது இங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா 50% தான் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 50% வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இதுலயே டாப் 50 இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் ஒன்று போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து வீக்கா இருக்கவங்களுக்காக. ஸ்டடி பிளான்லாம் கணக்கே இல்லை, நம்ம படிக்கிறது தான் கணக்கு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக அந்த 50 5 மார்க்கு பார்த்துருங்க. அதுலேயும் 2 மார்க் 3 மார்க் இருக்கு. ஓகேவா? அது வந்து நீங்க யாராவது கேட்டீங்கன்னா நான் போடுறேன். ஓகேவா? ஏன்னா அது வேலை அதிகமா இருக்காது. ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 மீடியம்ல இருக்கோம். ஒன்று இன்ஸ்டாகிராம், இன்னொன்று யூடியூப், இன்னொன்று வாட்ஸ்அப். ஒன்று ஃபாலோ பண்ணா போதாதுண்ணா அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூடியூப் லாங் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்க்குலாம் எங்களுக்கு இதான் தேவைப்படுது. பட் என்னன்னா இதுல ரீல்ஸ் வந்து நமக்கு ரீச் இல்லை. ஓகே, இதுல நமக்கு ரீல்ஸ் வந்து உங்களை போய் சேர மாட்டுது, ப்ராப்பரா போய் சேர மாட்டுது. ஒரு வேலை சேர்ந்தாலும் அதை நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியாது ப்ராப்பரா, ஏன்னா அதுல ஷேர் ஆப்ஷன் ப்ராப்பரா இருக்காது. அதனால என்ன பண்றேன்னா லாங் வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீ என்ன பண்றேன்னா யூடியூப்ல நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கும். அப்ப இன்ஸ்டாகிராம் எதனா யூஸ் பண்றது, நான் எக்ஸாம் டைம்லாம் ஒழுங்கா படிக்க மாட்டேன் இன்ஸ்டாகிராம்லன்னா ஷேர் மட்டும் வச்சு சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கோ. குரோம்ல போயிட்டு உன்னோட ஹிஸ்டரி பார்த்துக்கோ. ஓகே, குரோம்ல போயிட்டு நீ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? இதுல என்ன பண்றேன்னா உன் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே உனக்கே ரீசெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணுவ தெரியுமா? அந்த ஷேர்லயே உன்னோட ஐடியை நீ திருப்பி போட்டு பாரு, உன் ஐடி வரும். அந்த ஐடியில நீ உனக்கே ஷேர் பண்ணிக்கோ. ஓகே, அடுத்து வாட்ஸ்அப் சேனல் எதுக்கு அப்படின்னா நான் என்னென்னலாம் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன வீடியோ வருதுன்றது உங்கள் நோட்டிஃபிகேஷன் சம்டைம்ஸ் வராமல் போகும். அப்போ நீ வந்து வாட்ஸ்அப்ல இருந்தனா வாட்ஸ்அப் வந்து உனக்கு காட்டி கொடுத்துரும். ஓகே, அடுத்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்லாம் இதில் ஒழுங்காக சென்ட் பண்ண முடியாது ப்ராப்பராக, சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இதுலேயும் டாக்குமெண்ட் சென்ட் பண்ண முடியாது. ஓகே, லிங்க் மட்டும் சென்ட் பண்ண முடியும். அப்போது ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்போது நமக்கு வந்து டிரைவ் லிங்க் எல்லாத்தையும் அனுப்பணும்னா அதுக்கு நமக்கு வாட்ஸ்அப் குரூப் வேணும். ஓகே, உங்களோட நல்ல மனசால 45ன்றது 50 ஆயிடுச்சு. ஓகே, இங்க வந்து 2.3 இருக்கு. பட் இந்த 2.3 வந்து இப்போ 5 ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட ஹெல்ப் மட்டும்தான். இதோ ஹெல்ப்போட நீங்க நெக்ஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாமே போடுறேன், ரெடியாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் இப்போ நிறைய பேர் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கீங்க, நான் ஸ்டாஃப் கேட்டிருக்கேன். எப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஆர்கானிக் போட்டுறேன். பட் ஆஃப் எலிக்கு என்னால் முடியுமான்னு தெரியல. பட் பப்ளிக்கு ஆர்கானிக் ஃபுல்லாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் கிராமர் கேட்டிருக்கீங்க. இங்கிலீஷ் கிராமர் போயிட்டே இருக்கு, எடுத்தாச்சு வீடியோஸ் ஆல்ரெடி. அப்படியே டே பை டே வந்து அது அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீ ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷுக்குன்னு தனியாக படிக்காது, இந்த மாதிரி கிராமரை ஒரு 10 நிமிஷம் ஷார்ட்ஸ் பார்க்குறதா நினச்சி ஒரு 10 நிமிஷம் பார்த்துரு போதும். ரிவைஸ் எதுவும் அப்புறமா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 இதுலையுமே நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மட்டும் போதும், நமக்கு மற்றது எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஓகே, இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோ. உங்கள் அன்பு நாள் மட்டுமே நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம். இது அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகும்போது நாங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா சேனலுக்குமே எல்லா கிளாஸுக்குமே வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் புக்கெலாம் மாறுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரீச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அடுத்த வருஷம் நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு எங்களுக்கு காசு வரலாம் பரவாயில்ல, எனர்ஜி வந்தால் போதும். அந்த எனர்ஜி சப்ஸ்கிரைப் மட்டும்தான். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு சின்ன கமெண்ட் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்பி ஓகே எனக்கு இவ்வளோ தம்பிங்க இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க, இவங்க என்னை பார்த்துப்பாங்க, இன்னும் வேலை செய்யலாம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட்டுக்கு. எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிங்க, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா படிக்கிற வேலையை பாருங்கள், நிறையா வந்து வெளில சுற்றாதீங்க, நல்லா படிங்க. முக்கியமாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை பார்த்தாலே ஒரு ஐடியா வந்துடும், இவ்வளோ தானடா ஃபிசிக்ஸு அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேவா? அதுக்காகவே இதை ஃபாலோ பண்ணி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. வெறும் 12 நாள் தான் இருக்குது, டக்குன்னு படிங்க. ஓகே, பாய், தேங்க்யூ ஸோ மச்.